வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற தங்கச்சி மடத்தை சேர்ந்த விசைப்படகு உரிமையாளர்கள் அந்தோணி ஆரோன் மற்றும் பூண்டிராஜ் படகுகளில் 17 மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக கூறி 17 மீனவர்களை கைது செய்தனர். அவர்களின் 2 படகுகளையும் பறிமுதல் செய்தனர். இலங்கை கடற்படையினர் இந்திய மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது, படகுகளுடன் மீனவர்களை சிறைப்பிடிப்பது போன்ற தொடர் நடவடிக்கையால் மீனவர்கள் மத்தியில் பதற்றத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி வருவதாக மீனவர்கள் தெரிவித்தனர். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தினர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே வீரகனூர் டவுன் பஞ்சாயத்து 10வது வார்டு அம்பேத்கர் நகர் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்த குடியிருப்பு பகுதியையொட்டி டவுன் பஞ்சாயத்திற்கு 5 ஏக்கர் நிலம் உள்ளது. இங்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இப்பணிகளை குடியிருப்பு பகுதியில் மேற்கொள்ள அம்பேத்கர் நகர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். 100க்கும் மேற்பட்ட மக்கள் வீரகனூர் டவுன் பஞ்சாயத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைந்தால் விவசாயம் பாதிக்கப்படும், நோய் தொற்று மற்றும் சுகாதார சீர்கேடு ஏற்படும் என பொதுமக்கள் கோஷம் எழுப்பினர். இத்திட்ட பணிகளை மேற்கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வீரகனூர் டவுன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் மனு அளித்தனர். வீரனூர் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டிக்கிறோம். வஞ்சிக்காதே ஆதி திராவிட மக்களை வஞ்சிக்காதே ஆதி திராவிட மக்களை ஓய மாட்டோம் கழிவுநீர் திட்டத்தை கைவிடும் வரை ஓய மாட்டோம். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை கிறிஸ்துவ இயக்கம் சார்பில் 27வது கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. விழாவிற்கு கிறிஸ்துவ இயக்க செயலாளர் ஸ்டீபன் தலைமை வகித்தார். MP விஜய் வசந்த் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக தெலுங்கானா முதல்வர் அனுமுல்லா ரேவந்த் ரெட்டி பங்கேற்றார். பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் புண்ணியம் பகுதியில் இருந்து அருமனை விழா மைதானம் வரை நடைபெற்றது. கலாச்சார விழாவை அருமனையில் தனி மேடையில் அமர்ந்து தெலுங்கானா முதல்வர் அனுமுல்லா ரேவந்த் ரெட்டி, கன்னியாகுமரி MP விஜய் வசந்த் மற்றும் MLAக்கள் பார்வையிட்டனர். இந்நிகழ்ச்சியில் MLAக்கள் தாரகை கத்வத், பிரின்ஸ், IJK கட்சித் தலைவர் ரவி பச்சைமுத்து மற்றும் மத தலைவர்கள், கிறிஸ்து இயக்க நிர்வாகிகள் பங்கேற்றனர்.